சிம்பிளா, ஈஸியா 4 வகையான ஸ்நாக்ஸ் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். முதல்ல வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அது டீ கடை ஸ்டைல்ல பண்ண போறோம். 2வது கர்நாடகா ஸ்டைல்ல போண்டா சூப். ரொம்ப ரொம்ப பஞ்சு போல இருக்கும். ஸோ இத வச்சு நீங்க தயிர் வடை கூட பண்ணலாம். இதுக்கப்புறமா காரா பூந்தி, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கப்புறமா ரிங் முறுக்கு. இது வந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம பார்க்க போறது பெர்ஃபெக்ட்டான வாழைக்காய் பஜ்ஜி. பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது குடுக்கலாம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே இது பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். மழைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இங்க பெங்களூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாளா மழை நிக்கவே இல்ல. அதுவும் ஈவினிங் டைம்ல மழைக்கு இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போடுறதுக்கான ரீசன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இட்லி மாவு, நல்லா புளிச்ச இட்லி மாவு போட்டிங்கன்னா அந்த பஜ்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப தின்னாக கரைச்சிடாதீங்க. ஓரளவுக்கு இது திக்காக இருக்கணும். அதே சமயம் எடுத்து ஊற்றும்போது நல்ல ஒரு ஃப்ளோ வரணும். கட்டி இருந்துச்சு அப்படின்னா பஜ்ஜி நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் சலிச்சு கூட போடலாம் டைம் இருந்துச்சுன்னா. இல்லைனா விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே போதும், எல்லாமே உடஞ்சிடும் பெர்ஃபெக்டாக. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் மட்டும் நம்ம பேக்கிங் சோடா போடுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுங்க. அப்படி இல்லைனா ஈனோ கூட நீங்கள் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1/4 கப் இட்லி மாவு போட்டாவே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பேக்கிங் சோடா போட வேண்டியதில்லை. ஸோ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறமா வாழைக்காய், நம்ம வந்து ஒரு வாழைக்காயில் தான் போட போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோல் எடுத்துருங்க. நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து காய்ச்ச வாழைக்காய் இருந்தால் நீங்கள் தோலோட கூட போடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது தோல் எடுக்கும்போதே கொஞ்சம் ஒரு பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி போட ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் நீங்கள் வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்காதீங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதில் கூட வாழைக்காயை போட்டுடலாம். ஸ்லைஸ் பண்ண வாழைக்காயை போட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் டைம் இல்லை, இம்மீடியட்டாக போடணுங்கும்போது நீங்கள் வேகமாக செஞ்சிடணும். இந்த எட்ஜஸில் இருக்கிறதையும் எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நார் நாராக வரும், அதுக்காக தான். ஸோ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக கட் பண்ண முடியுமே பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக பிடிக்கும்னு சொல்லினா கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உருளைக்கிழங்குலையும் பீர்க்கங்காயிலையும் நான் வீடியோ போட்டிருக்கேன். கொங்கு நாடு கிராமத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது பீர்க்கங்காய் பஜ்ஜியுமே நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டாகவும் போட்டிருக்கேன், நீள்வாக்குலேயும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் டீ கடையில் வந்து ஸ்லைஸ் பண்ணுவாங்க அந்த உருளைக்கிழங்கெல்லாம். ஸோ அதில் வச்சு கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாவில் டிப் பண்ணணும். நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கரெக்டாக கோட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா மாவு மட்டும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா விழும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேணால், எல்லா மாவுமே வந்து விழுந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே நல்லா தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ மீடியமில் வச்சா ஆயில் அப்சர்வ் பண்ணிவிடும், உள்ளே வேகாது. அதனால நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே உப்பி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு வாழைக்காய் பஜ்ஜி எடுத்தீங்க அப்படின்னா சொத சொதன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும்.
அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸும் இருக்கும், உள்ள சாஃப்ட்னஸ் இருக்கும். இட்லி மாவு போடுறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இட்லி மாவோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. அந்த பஜ்ஜியில் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். அதுலேயே அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நல்ல கிறிஸ்பினஸும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கே அந்த நல்ல உப்பலான பஜ்ஜி இருக்கும். ஸோ 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஏன் அப்படின்னா உள்ளே வாழைக்காய் வேகணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் அடுத்த செட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் 2மே வந்து ஃப்ரை பண்ணுறதை காட்டியிருக்கேன். உங்களுக்கு கரெக்டான பதமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து வெடிக்காமல் ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் நல்லா வரும். ஸோ இதே மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழம்பொரி, கேரளா ஸ்டைல் பழம்பொரியும் போடுவாங்க. அது வந்து கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், மைதா வந்து ஒரு கப் போட்டுட்டு, அரிசி மாவு, கொஞ்சம் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டும் போடுவாங்க. பேக்கிங் சோடா போட்டு, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஈஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டும் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து காலிஃப்ளவர்லேருந்து ஆரம்பித்து கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறமா பீர்க்கங்காயில் கூட பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காயை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சட்னி இல்லை வந்து சாஸோடு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா மழை காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளான நல்ல கிறிஸ்பியான காரா பூந்தி பண்ண போகிறோம். அதுவுமே ஆயில் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. இது ரொம்ப ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ணலாம். இதுக்கு 2 கப் கடலை மாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஒரு நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். இதுக்கப்புறமா இதில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மட்டும் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான், பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கலர் பிடிக்குன்னா போட்டுக்கலாம், பட் நான் வந்து கலர் போடலை. ஸோ முதல்ல நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் நல்லா. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இவ்வளோதான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1.5 கப் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். இந்த மாவு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஆயிலில் விட்டு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு விடும்போது நல்லா உப்பி வந்துச்சு, அதில் வந்து வால் மாதிரி வரலன்னா அந்த மாவு கரெக்டான அர்த்தம். இன்கேஸ் அது வந்து உப்பி வரல, ஃப்ளாட் ஆச்சு, இல்லை அதனால் வால் மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியோ இல்லை கொஞ்சம் மாவோ சேர்க்க வேண்டி வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு காரா பூந்தி ரவுண்டாக வேணும்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மலாக அந்த பூந்தியில் வால் வந்தனால பரவாயில்ல, அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் நான் இது மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது கூட நீங்கள் போடாமல் கூட பண்ணலாம். கடைசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக வருதான்ட்டு. நல்ல சூடான எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் ரவுண்டு. இப்போது ஒரு பூந்தி கரண்டி எடுத்துகிட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணலான்னா பூந்தியை ஊற்றிட்டு நல்ல ஒரு சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா பூந்தி வந்து ஃப்ளாட் ஆகிடும், அதாவது பூந்தி உப்பி வராது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆயிலோட ஹீட் ரொம்ப முக்கியம். ஆயில் அப்படின்னா இதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயுமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க. நல்லா பூந்தி எல்லாம் உப்பி வந்ததுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகுது, நல்லா கிறிஸ்பினஸோடு இருக்கும். இது ஃப்ரை பண்ணணுன்னு எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். மேக்ஸிமம் இந்த ஆயில் குடிக்காது பூந்தி. ஸோ பாருங்கள், எல்லாம் பர்ஃபெக்டாக ரவுண்டாக கிறிஸ்பியாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி கலர் பூந்தி வேணுன்னா நீங்கள் ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் இந்த பேட்டரில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இதே வந்து மெட்ராஸ் மிக்சரில் நீங்கள் பூந்தி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓமம், அதாவது ஓமப்பொடி ரெடி பண்ணணும். அதாவது ப்ளைன் சேவ் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கோடா மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா
பர்ஃபெக்டான ஒரு மிக்சர் ரெடி ஆகிடும். இது பூந்திக்கும் அந்த மிக்சருக்கும் அதான் வந்து டிஃப்ரென்ஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ், அவல், கொஞ்சம் தேங்காய் இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி போடலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு அந்த பூந்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன அளவுகளோட தண்ணியை ஊற்றி பாருங்கள், டெஃபினட்டாக கரெக்டாக வரும். இதிலே பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கடைகளில் ஆயிலில் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே திரும்ப திரும்ப ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அது சீக்கிரமாக அந்த எண்ணெயோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஹைஜீனாக பண்ணுவோம், நல்லது கூட குழந்தைகளுக்கு. இப்போது நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம முந்திரி வந்து ஃப்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிச்சிருந்துன்னா பாதாம் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேனில் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு இதெல்லாம் வந்து லைட்டாக வதக்கி நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வதக்கி அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அப்படியும் பண்ணலாம் நீங்கள். இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணாதீங்க, அது இமீடியட்டாக ப்ரௌன் ஆகிடும். இதுவுமே நல்லா சூடான எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணும். லைட் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துடணும். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறமா பூண்டு, இந்த பூண்டு ஒரு 5 பூண்டு எடுத்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கலாம். சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கும்போது இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக பெருங்காயம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவுமே கிறிஸ்பி ஆகணும், சொதன்னு இருக்கக்கூடாது. நல்லா சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கறிவேப்பிலை கிட்டத்தட்ட நான் சின்ன கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிலெல்லாம் இல்லாமல் நம்ம எடுத்து அதையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். கடைசியாக நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதா. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக நமக்கு வீட்லேயே மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் இதுவுமே கிடையாது. நான் கடைசியாக இதில் மிளகாய் தூள் போட போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது வறுத்த ஜீரகப்பொடி போட்டுக்கலாம். ஜீரணத்துக்காக பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் சூடான பூந்திலியை போடும்போது நமக்கு அதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. காரத்துக்கு மட்டும் கொஞ்சம் எனக்கு தேவைப்பட்டது மிளகாய்த்தூள். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஆறுறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் ஓப்பன்லேயும் வச்சுருக்க வேணாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓமப்பொடியை வந்து பிழிஞ்சு போடும்போது ரொம்ப சூப்பரான மெட்ராஸ் மிக்சர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம காராசேவி ஆட் பண்ணலாம். பக்கோடாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மசூர் தால் அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தீபாவளி மட்டும் இல்லாமல் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே பண்ணலாம். இது தயிர் சாதத்தோட அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரிங் முறுக்கு, கொடுவிலைன்னு சொல்லுவோம், அதுவும் பார்க்கலாம். சிம்பிளான கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாடு கிராமத்தில் பண்ணுறது 1 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னு சொல்லலாம். ரிங் முறுக்குலேயே வந்து நம்ம முள்ளு முறுக்கும் தேன்குழல் முறுக்கும் பண்ணலாம். ஸோ இதுவும் கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முதல்ல 2 கப் தண்ணியை கொதிக்க வைக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் முறுக்குக்கு. நம்ம காரத்தையும் வந்து கொடுக்கும். அது இல்லைன்னா நீங்கள் மிளகு பொடி கூட போட்டுக்கலாம். இப்போது 2 கப் அரிசி மாவு, இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதை போட்டுட்டு நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓமமும் எள்ளும் போட்டுக்கலாம். மைதா 2 டேபிள் ஸ்பூன். இது எதுக்காக அப்படின்னா உடையாமல் இருக்கும். அந்த நம்ம ரிங் முறுக்கு பண்ணும்போது நம்ம உடையாமல் வர்றதுக்காக தான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போடுறோம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கலைன்னா மைதாவை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது இருந்துச்சு அப்படின்னா ரிங் முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.
ஸோ 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ மூடி 5 நிமிஷம் வச்சிடறோம். இப்போ அதுக்கப்புறமா எடுத்தீங்க அப்படின்னா ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா ஹாட் வாட்டர் தான் ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நீங்கள் மாவு பிசையணும். நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி ஊற்றி தான் நான் மாவு பிசைஞ்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மிக்ஸ் பண்ணேன். டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ஆயில் அப்சர்வ் பண்ணும். இன்னொரு விஷயம் ஹார்டாக இருந்ததுன்னா அந்த முறுக்கு உடையும், ஷேப் வராது. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ செமி சாஃப்டாக பண்ணிக்கணும். அதான் வந்து கரெக்டான பதம். இன்னொரு விஷயம், இதை வந்து டோ ரெடிங்கன்னா மாவு ரெடி பண்ணிட்டா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா இமீடியட்டாக போட ஆரம்பிச்சிடணும். கொஞ்ச நேரம் விட்டீங்க அப்படின்னா அது புளிக்க ஆரம்பித்து ப்ரௌனாக மாறிடும். மூடி வச்சுருங்க. இப்போ இது மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா சின்ன கண் உள்ளது அந்த மோல்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம நிறையா முறுக்கு பண்ணிடலாம். கையளவு மாவு எடுத்துட்டு அதே மாதிரி முறுக்குக்குள்ளே போட்டுட்டு நம்ம பிழியணும். ஸோ இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா நீங்கள் கையில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கணும். இது கிடச்சதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 முறுக்கு போடுறதா இருந்தாலுமே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா ஷைனிங்காக வர மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். கொங்கு நாடு கிராமத்தில் மீடியமாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைலெல்லாம் கொடுபலைன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுலேயே வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சு அதையும் பண்ணுவாங்க. இதில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி கூட போட்டுக்கலாம் பிடிச்சதுன்னா. எள்ளு போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணதுக்கப்புறமா எள்ளில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இதே மாதிரி ஈவனாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ரவுண்ட் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வந்து 2 எட்ஜஸையும் சீல் பண்ணணும். இது 2 ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து ரொம்ப முக்கியமானது. முதல்ல நீங்கள் ஒவ்வொன்றா வந்து போட்டு ஃப்ரை பண்ண முடியாது. முதல்ல இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு ஒரு பல்காக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவில் மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திணையில் பண்ணலாம், வரகுல பண்ணலாம், ராகி, கம்பு எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வரும். கோதுமையிலையுமே பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ கோதுமையிலெல்லாம் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த அளவுக்கு ஷேப் வருதுன்னு பாருங்கள். மைதா சேர்த்திருக்கிறதுனால எந்த இடத்துலையுமே கிராக் விழாது. அது எலாஸ்டிக் மாதிரி நல்லா ஒட்டிக்கும். ஸோ மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமை மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டன் கிளாத்தோடு நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நம்ம போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆயில் சத்தம் அடங்கு வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். முதல்ல நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். நீங்கள் ரொம்ப லோவில் வச்சிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் கடலெண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது. கடலெண்ணெயும் சன்ஃப்ளவர் ஆயிலும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் கொண்டு வாங்க. அப்படி பண்ணும்போது உங்கள் ஆயிலோட ஹீட் வந்து ஒரு கரெக்டான அளவில் வந்துடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம். பேக் பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டுக்குங்க. பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஓடிஜிலையோ அவன்லேயோ பேக் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறது பிடிக்காதவங்க நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இந்த மாவை யூஸ் பண்ணி நான் 2 விதமான முறுக்கு பண்ணியிருக்கேன் கடைசியா. ஸோ உங்களுக்கு அப்படி இது மாதிரி நிறைய ஷேப் பண்ண முடியல, டைம் இல்லங்கும்போது இதே மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிங் முறுக்கு, இல்லை அப்படின்னா தேன் குழல் முறுக்கோ, இல்லை அப்படின்னா முள்ளு முறுக்கோ கூட நம்ம பண்ணலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கோடா, ரிப்பன் பக்கோடா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதில் டபுள் ஃப்ரை கூட நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனாலுமே நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், ஆறாவதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடும் 2 நாள்லேயே. அதாவது ரொம்ப சொத சொதன்னு ஆகிடும். ஸோ அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் போட்டு வைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 2வது பேட்ச் 3வது பேட்சும் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது என்னோடய செகண்ட் பேட்ச் வந்து எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். சின்ன சின்னதாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற மாவில் நம்ம தேன்குழல் ஷேப்லேயோ இல்லை அப்படின்னா முள்ளு முறுக்கோ பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்குமே இதுவும் கெட்டு போகாது. கிறிஸ்பினஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதே மாவில் பண்ணணுன்னா இது மாதிரி தேன்குழல் முறுக்கெல்லாம் நீங்கள் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் தண்ணியில் போடாமல் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சிம்பிளாக உப்பும் ஆயில் மட்டும் போட்டுட்டு மாவு போட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஜீரகம், எள்ளு மட்டும் போட்டு நீங்கள் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கலராக தெரியும். ஸோ இது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ தீபாவளிக்கு ஒரே மாவை யூஸ் பண்ணி இந்த மாவை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 10-12 விதமான முறுக்கு பண்ணலாம். நீங்கள் லார்ஜ் லெவலில் பண்ணும்போது அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதில் வந்து பெருசாக உளுந்து மாவு அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அரிசி மாவு மட்டும்தான் வச்சு பண்ணலாம். எதுவும் அரைச்சி காய வச்சு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கடையில் வாங்குகிற மாவுலேயே இன்ஸ்டண்ட்டாக நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நான் முள்ளு முறுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த முறுக்குலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ரிப்பன் பக்கோடாமே ரொம்ப சூப்பராக வரும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட வேணும்னா பூண்டு வரமிளகாயை நல்லா அரைச்சும் பண்ணலாம். அப்படி இல்லைங்கும்போது மசாலா பொடியெல்லாம் கூட போட்டு பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதுக்கப்புறமா போண்டா சூப், அது கர்நாடகா ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா ஸ்பெஷல்னு சொல்லலாம். வின்டர் சீசனில் நல்லா குளிராக இருக்கிற டைமில் இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான ரெசிபின்னு சொல்லலாம். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கிற போண்டாவை நல்ல சூடான சூப்பில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மெதுவடைக்கு பண்ணுற மாதிரியே தான் நம்ம எல்லா ப்ரொசீஜரும் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சூப் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு ஸ்பாஞ்சினஸோடு இருக்குன்னு. இதுக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம். இது வந்து 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் முழு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சிடலாம். 2 மணி நேரமே நமக்கு போதுமானது. ஸோ இதுக்குள்ளே சூப்பு பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா கழுவிடணும். இதை வந்து ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கழுவினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சூப் வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மஞ்சள் தூள் போடுவோம். தக்காளி அவ்வளோதான். ஒரு தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து நம்ம உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடைசியாக பார்த்துட்டு தான் நம்ம போடுவோம். இதை வந்து மூடி கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் விட்டுறலாம். நல்லா வெந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணலாம். இல்லை ஓப்பனில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படி வேக வைக்கலாம். இப்போது நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். பருப்பாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள்,
நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டோம். தேவைப்பட்டால் நீங்கள் கேரட் போட்டுக்கலாம். இப்போது அந்த பாசிப்பருப்பை மசிச்சு வச்சதை இதில் ஊற்றிடுறோம். அதுக்கப்புறம் மற்ற வச்சு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதிக்கணும். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடணும். நம்ம இந்த சூப் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னா, சூப் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதாவது ஒரு மோர், திக்கான மோர் மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்பப்போ மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இதில் பெருசாக கரம் மசாலாலாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். சிம்பிளான மசாலா பொடி தான். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்து போடணும், ஏன்னா போண்டாலேயும் நமக்கு உப்பு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் மிளகு பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் முன்னாடியே வந்து தண்ணியெல்லாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிடணும், அதுக்கப்புறம் ஊற்றக்கூடாது. ஸோ இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. இதுக்கு கடைசியாக ஒரு அரை லெமன் ஜூஸ் மட்டும் போட்டுருங்க. நல்லா புளிப்பாக இருக்கும் சூப். அப்போ தான் அதுக்குன்னு ஓவர் புளிப்பாலாம் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். லெமன் ஜூஸை புழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் துவரம்பருப்பெல்லாம் போட வேணாம், பாசிப்பருப்பு மட்டுமே வச்சு பண்ணுறது. ஸோ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். வடிச்சிட்டு நம்ம எப்பவும் போல் மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கிரைண்டரில் தான் நான் அரைக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாவை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ நல்லா சில்லுன்னு இருக்கும். மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அது சூடாகாது, நல்லா ஃப்ளஃபியாக வரும். இல்லைனா என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த உளுந்து மாவு ஊற வைக்கும்போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டு ஊற வச்சுடுங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, இது அப்படியே பஞ்சு போல் வரும். அது வந்து மிக்சியில் வந்து மேக்ஸிமம் வராது. இது மாதிரி அதை மிதங்கணும் தண்ணியில், அதான் கரெக்டான பதம்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது. உங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும், அப்படியே வந்து போண்டா மாதிரியே விழும். நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும் மாவு. இதில் ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுக்குவோம். ஏன்னா ஏற்கனவே சூப்புலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதனால இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண வேணாம். தேவைப்பட்ட காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி கூட போடலாம். பட் அது வந்து ஆப்ஷனல் தான். இதே மாவு வச்சுட்டு நீங்கள் தயிர் வடை பண்ணலாம், அதுக்கப்புறம் ரசம் வடை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மெது வடை ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் வரும். இதே காம்பினேஷன் தான். நம்மள அரிசி மாவெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க, இது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது நல்ல எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன போண்டாவாக போட்டும் எடுக்கலாம், இல்லை பெருசு பெருசாக போட்டும் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப முக்கியம். லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, மீடியமில் இருக்கக்கூடாது, ஹை ஹீட்டில் தான் இருக்கணும். நீங்கள் போட்டதுக்கப்புறம் கூட மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆயில். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே குட்டி குட்டியாக அழகாக வந்திருக்கு. நம்ம இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவுமே போடலை. போடாமையே அவ்வளோ சூப்பராக நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா, மேலே கிறிஸ்பினஸோடு இருக்கும், உள்ளே வந்து பஞ்சு போல் இருக்கும். ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து காட்டுறேன் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போடாமல் அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் பால் பணியார மாதிரி பண்ணலாம். ஸோ அதுவுமே கூடிய சீக்கிரம் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எடுத்துட்டோம் ஒரு ஃபஸ்ட் பேட்ச்சு. இதை எடுத்து அப்படியே டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இதுனா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது பேட்சும் போட்டு எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் தான் பண்ணியிருப்பேன். பட் அதில் ஹீட் எனக்கு வரல அப்படிங்கிறதுனால திரும்ப கேஸ் ஸ்டவ்வில் நான் வந்து பண்ணுறேன். நல்லா சூடான எண்ணெயில் போடும்போது நல்லா உப்பி வரும். ஸோ பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் பெரிய பெரிய போண்டாவாக போட்டு கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது குட்டி குட்டி போண்டாவாக போட்டால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் எண்ணெயில் பொரிக்க விருப்பப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பணியாரம் பேனில் கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். பட் அது வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. பட் வெயிட் லாஸ்னு போகிறவங்க நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பில் வந்து போடலாம்.
இப்போது நல்ல சூடான சூப்பை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் போண்டா போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஸோ இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சூப்பே உங்களுக்கு கொஞ்சம் ஆறி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெமன் போட்டிருக்கிறதுனால சூப் வந்து கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். 12 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் துவரம்பருப்பில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். உள்ளே காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு.